Praise the Lord. எல்லாரும் கரங்களை உயர்த்தி ஹalleluya ஹalleluya. ஒரு சந்தோஷத்தோடு கடவுளை ஆராதிக்க வந்தோம் என்ற உணர்வோடு நல்ல ஒரு புன்னகையோடு நன்றி உணர்வோடு ஆண்டவரை ஆராதிப்போம். ஹalleluya 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 ஹalleluya. ஹalleluya. இயேசுவே ஆண்டவர், இயேசுவே ஆண்டவர், இயேசுவே ஆண்டவர், இயேசுவே ஆண்டவர், இயேசுவே ஆண்டவர், இயேசுவே ஆண்டவர். ஹalleluya ஹalleluya. அன்புக்குரியவர்களே, நாம பயம், கலக்கம், தேவைகள், என்ன செய்வோம் அப்படிங்கிற ஏக்கங்கள் என்று சொல்லி பல காரியங்களோடு நம்ம அமர்ந்து கொண்டிருப்போம். ஜெபித்தாலும் ஒரு பயம், எதை குறித்தும் ஒரு தயக்கம். ஏனென்றால் ஆண்டவர் தான் அரசர், ஆண்டவர் தான் ஆளுகை செய்கிறார். நான் வெறும் ஒரு கை வேலைப்பாடு தான். என்னை ஆளுகை செய்கின்றவர், இந்த உலகத்தை நடத்துகிறவர் ஒருத்தர் உண்டு. அது முழுமையாக கடவுளுடைய கட்டுப்பாட்டுக்குள் இருக்கிறது என்கிற சத்தியத்தை நாம் அறியாத வரைக்கும் தான் நமக்கு கலக்கம், தயக்கம், பயம் எல்லாம். மாறாக என்னை படைத்தவர் ஒருவர் இருக்கிறார், அவர் சர்வ வல்லவர், அவர் அனைத்துலகின் அரசர், அனைத்து மக்களின் தலைவர், அவர் ஆளுகை செய்கின்றார் என்கிற அந்த சத்தியத்தை இந்த நாளிலே நாம் புரிந்து கொண்டால் நம்மால் ஒரு விடுதலையோடு, குழந்தைக்குரிய மனநிலையோடு நாம் வாழ முடியும். பயம் தேவையில்லை, கலக்கம் தேவையில்லை. இந்த உலகத்தை குறித்து, நோயை குறித்து, எதை குறித்து நமக்கு பயம் தேவையில்லை. ஆகவே எல்லாருமே இந்த நாளில் பாட போகின்றோம், ஆண்டவர் ஆளுகை செய்கின்றார், அனைத்து உயிர்களே பாடுங்கள் என்று சொல்லி. யாரோ விரோதி இல்லை, அவன் தப்பானவன், மோசமான, எல்லாரையும் ஆண்டவர் ஆளுகை செய்கின்றார், தன் சித்தத்தை நிச்சயமாய் நிறைவேற்றுவார் என்கிற சத்தியத்தை உணர்ந்தவர்களாக நம்ம எல்லாரும் எழுந்து நின்று கரங்களை தட்டி ஆண்டவர் ஆளுகை செய்கின்றார், அனைத்து உயிர்களை பாடுங்கள் என்று பாடுவோம். கரங்களை தட்டி சந்தோஷமாய் ஆண்டவர் ஆளுகை செய்கின்றார், அனைத்து உயிர்களை பாடுங்கள். 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 ராஜாதி ராஜா வாழ்க வாழ்க, கர்த்தாதி கர்த்தா வாழ்க வாழ்க, எப்போதும் இருப்பவர் வாழ்க வாழ்க, இனிமேலும் வருபவர் வாழ்க வாழ்க. ராஜாதி ராஜா வாழ்க வாழ்க, கர்த்தாதி கர்த்தா வாழ்க வாழ்க, எப்போதும் இருப்பவர் வாழ்க வாழ்க, மேலும் வருபவர் வாழ்க. அவர் நம்முடைய உரிமை சத்தை பேணி காக்கிற தகப்பனாக இருக்கின்றார். மொத்தத்தையும் படைத்தவர் அவர், ஆளுகை செய்கிறவர் அவர். எதை எப்படி உருவாக்கினோம், எதை எப்படி மாற்ற வேண்டும், இந்த உடலின் உறுப்புகள் அவருக்கு, அத்தனையும் அவர் உருவாக்கியது, அனைத்தும் அவருடைய கட்டுப்பாட்டுக்குள் இருக்கிறது. இந்த சத்தியத்தை அறிந்து விடுதலையோடு பாடுவோம். சந்தோஷமாய் விடுதலையோடு கரங்களை தட்டி எக்காள தொனி முழங்க இப்போது துதியுங்கள். வாய் திறந்து எக்காள தொனி முழங்க இப்போது துதியுங்கள். வீணையுடன் யாழிசைத்து வேந்தனை துதியுங்கள். வீணையுடன் யாழிசைத்து வேந்தனை துதியுங்கள். கரங்களை உயர்த்தி ராஜாதி ராஜா வாழ்க வாழ்க, கர்த்தாதி கர்த்தா வாழ்க வாழ்க, எப்போதும் இருப்பவர் வாழ்க வாழ்க, இனிமேலும் வருபவர் வாழ்க. ராஜாதி ராஜா வாழ்க வாழ்க, வாய் திறந்து கர்த்தாதி கர்த்தா வாழ்க வாழ்க, எப்போதும் இருப்பவர் வாழ்க வாழ்க, இனிமேலும் வருபவர் வாழ்க.
ஒரு தெய்வம் உண்டு. நம் பிரச்சனைகளை நோக்குகிற சர்வ வல்லவர் அவர். அனைத்தையும் மாற்றுகின்ற அன்பு அவரிடம் உண்டு. மன்னிக்கும் கடவுள், நம்மை தீர்ப்பிடுகிறவர் அல்ல, மாறாக நம்மை மீட்கிற கடவுள். அன்பும் வல்லமையும் பரிசுத்தமும் நிறைந்த சர்வ வல்லமையுள்ள அரசர் அவர். அவர் ஆளுகை செய்கிறார். அதை உணர்ந்து நாம் பாடுவோம். எல்லாரும் சந்தோஷமாய் கரங்களை தட்டி கடவுளை பிரசன்னத்திலே சந்தோஷப்படுகிறோம் என்று சொல்லி இறுக்கமான மனநிலையோட விடுதலையோடு பாடுங்க. துதியோடும் புகழ்ச்சியோடும் வாசலில் நுழையுங்கள். துதியோடும் புகழ்ச்சியோடும் வாசலில் நுழையுங்கள். அவர் நாமம் உயர்த்திடுங்கள், ஸ்தோத்திர பலியிடுங்கள். அவர் நாமம் உயர்த்திடுங்கள், ஸ்தோத்திர பலியிடுங்கள். கரங்களை உயர்த்தி ராஜாதி ராஜா வாய் திறந்து சொல்லுங்க. கர்த்தாதி கர்த்தா வாழ்க வாழ்க, எப்போதும் இருப்பவர் வாழ்க வாழ்க, இனிமேலும் வருபவர் வாழ்க. ராஜாதி ராஜா வாழ்க வாழ்க, கர்த்தாதி வாய் திறந்து சொல்லுங்க. வாழ்க வாழ்க, எப்போதும் இருப்பவர் வாழ்க வாழ்க, மேலும் வருபவர் வாழ்க. கரங்களை தட்டி அவர் ஆளுகை செய்கின்ற தெய்வம். அதை பாட போறோம். ஆண்டவர் ஆளுகை செய்கின்றார். ஆகவே நான் பாடுறேன், ஆகவே நான் சந்தோஷமா இருக்கிறேன் என்று சொல்லி பாடுங்க. ஆண்டவர் ஆளுகை செய்கின்றார், அனைத்து உயிர்களை பாடுங்கள். 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 கரங்களை உயர்த்தி ராஜாதி ராஜா வாழ்க வாழ்க, கர்த்தாதி கர்த்தா வாழ்க வாழ்க, எப்போதும் இருப்பவர் வாழ்க வாழ்க, இனிமேலும் வருபவர் வாழ்க. ராஜாதி ராஜா வாழ்க வாழ்க, கர்த்தாதி கர்த்தா வாழ்க வாழ்க, எப்போதும் இருப்பவர் வாழ்க வாழ்க, இனிமேலும் வருபவர் வாழ்க வாழ்க. ராஜாதி ராஜா வாழ்க. எல்லாம் வாய் திறந்து சந்தோஷமாய் கர்த்தா வாழ்க வாழ்க, எப்போதும் இருப்பவர் வாழ்க வாழ்க, இனிமேலும் வருபவர் ராஜாதி ராஜா வாழ்க வாழ்க. கர்த்தாதி அவரை சர்வ வல்லமையுள்ள வாழ்க, எப்போதும் இருக்கிறவர் அவர். வாழ்க வாழ்க, இனிமேலும் வருபவர் ராஜாதி ராஜா வாழ்க வாழ்க. கர்த்தாதி கர்த்தா வாழ்க வாழ்க, எப்போதும் இருப்பவர் வாழ்க வாழ்க, இனிமேலும் வருபவர் வாழ்க. அப்பாவும் நாமம் உயர்த்தப்படுவதாக. நீரே பெரியவர், நேற்றும் இன்றும் என்றும் மாறாத தெய்வம். நாங்க ஏன் பயப்படணும் ஆண்டவரே? நேற்றும் இன்றும் மாறாத வல்லமை உம்மிடத்தில் உண்டு. நேற்றும் இன்றும் என்றும் மாறாத அன்பு உம்மிடத்தில் உண்டு. சர்வ வல்லமையும் பரிசுத்தமும் அன்பும் மன்னிப்பும் இரக்கமும் அப்பா எங்கும் வியாபித்திருக்கிற உம்முடைய தன்மையும் நினைத்து நீரே எங்கள் அரசர், நீரே எங்கள் தலைவர், நீரே எங்களை ஆளுகை செய்கிறீர் என்று மகிழ்வுடன் உமக்கு ஆராதனை செலுத்துகிறோம். ஹalleluya ஹalleluya, சந்தோஷமாய் ஹalleluya ஹalleluya. நமக்கு ஒரு அரசர் உண்டு. ஹalleluya ஹalleluya, அவர் மக்களினங்கள் அனைத்துக்கும் அரசர். ஹalleluya ஹalleluya. ஆரவாரமாக சொல்வோம். ஹalleluya ஹalleluya, ஹalleluya ஹalleluya, ஹalleluya. ஹalleluya. நாம் அமர்ந்து கொள்வோம்.
இந்த சர்வ வல்லமையுள்ள கடவுள் எங்கோ இருந்து கொண்டு நம்மை ஆட்சி செய்கின்றவர் அல்ல. ஏதோ ஒரு அரசரை போல நீங்க எனக்கு பணிஞ்சு நடக்கணும், நீங்க எனக்கு கப்பம் கட்டணும், நீங்க எனக்கு எல்லாம் செய்யணும், அப்பதான் நான் உனக்கு எல்லாம் செய்வேன் அப்படி சொல்ற அரசர் அல்ல. மாறாக அவர் நீதியின் அரசர், அன்பின் அரசர், பரிசுத்தர், எல்லாவற்றுக்கும் மேலாக அந்த அரசர் நம்முடைய தகப்பனாக இருக்கின்றார். எசேயா புத்தகம் 43வது அதிகாரம் 1 முதல் 5 வரை உள்ள வசனங்களை வாசித்து பார்த்தீங்கன்னா 1996 ஆண்டவர் எனக்கு கொடுத்த இறை வார்த்தை அது. நீ எனக்குரியவள், நான் உன் மீது அன்பு கூறுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இறை வார்த்தை இப்படியாக சொல்லும். நீ தண்ணீர்கள் கடக்கும் பொழுது நான் உன்னோடு இருக்கிறேன், நீ அக்கினியில் நடக்கும் பொழுது நான் உன் கூடவே இருக்கேன், ஆறுகளை கடக்கும் பொழுது நீ மூழ்கி போக மாட்ட, நெருப்புல நடந்து போகும்போது நீ பற்றி எரிந்து போக மாட்டே என்று சொல்லி. அன்னைக்கு அது ரொம்ப ஆச்சரியம். கடவுள் என்னோடு இருக்கணும் போது நான் ஏன் ஆறுகளை கடந்து போனோம், கடவுள் என்னோடு வாழும்போது நான் ஏன் அக்கினியில நடக்கணும், ஆனால் அவர் என்னோடு நடக்கின்றார். அப்ப நான் ஆறுகளையும் கடப்பேன், நீரிலே நடந்து செல்வேன், தீயில நடந்து செல்வேன், ஆனா நான் மூழ்கி போக மாட்டேன், நெருப்பில் எரிந்து போக மாட்டேன் என்பதை இந்த ஆண்டு காலங்களில் ஆண்டவர் உறுதிப்படுத்தியிருக்கிறார். ஹalleluya, 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 ஹalleluya. ரொம்ப வருஷமா எனக்கு அந்த கர்ப்பப்பையில கட்டிகள், கர்ப்பப்பை வீங்கி இருக்கு, ரொம்ப ரத்தப்போக்கு என்று சொல்லி நிறைய பிரச்சனைகள், நிறைய தடவை ஆப்ரேஷன் பண்ணிடணும் போவோம், அப்புறம் வேண்டாம் அப்படின்னு நிறுத்துவோம். ஏப்ரல் மாதம் கல்யாணம், ஜனவரி மாதம் பயாப்சி பண்ணிட்டு டாக்டர் இமீடியட்டாக சர்ஜரி பண்ணணும் அப்படின்னு சொன்னாங்க. நான், அத்தா, மெர்சிலா, நிம்மி எல்லாரும் போயிருந்தோம். இமீடியட்டாக சர்ஜரி பண்ணணும் அல்லது இன்னொரு ப்ரொசீஜர் பண்ணி ஏப்ரல் வரைக்கும் தள்ளி போடலாம், ஆனாலும் உங்களால் திருமண காரியங்களை அவ்வளோவா செய்ய முடியாது என்றெல்லாம் சொன்னாங்க. இன்னொரு டாக்டரை பார்த்தோம், அவங்க இன்றைக்கே ஒரு இன்ஜெக்ஷன் எடுத்துக்கோங்க, 3 டேஸில் அட்மிட் ஆகுங்க என்று சொன்னாங்க. ஜனவரி மாத கடைசியில் அதிக மயக்கம், அதிக சோர்வு அப்படியெல்லாம் இருந்த நாட்கள் அது. ஆனால் ஏப்ரலில் கல்யாணம், ஆண்டவர் பேரால் ஜெபிச்சுட்டு இருந்தோம். ஒரு டாக்டர் வழியாக சொன்னாங்க, இல்லை நீங்கள் ஆப்ரேஷன் பண்ணாலும் உங்களால் எந்த வேலையும் செய்ய முடியாது, கடவுளை நம்பி நீங்கள் போங்க, இது கேன்சராலாம் மாற வாய்ப்பு இல்லை, ஆனாலும் நீங்கள் வெயிட் பண்ணுங்க அப்படின்னு சொன்னாங்க. ஜனவரி மாதம் எல்லா காரியங்களையும் தொடர்ந்து செய்தோம். ஏப்ரல் மாதத்தில் அற்புதமாய் இந்த திருமண காரியங்களை முழு என்னுடைய இயல்புக்கு தாண்டி செய்யக்கூடிய அளவுக்கு எந்த பலவீனமும் இல்லாமல் அதை செய்து முடிக்க வைத்தார். இது நிற்கிறதுக்கு இன்னும் வருஷங்கள் ஆகும் என்று சொல்லி ஒரு டாக்டர் சொன்னாங்க. ஆனால் ஆண்டவர் அற்புதர். தண்ணீர்கள் கடக்கும் பொழுது நான் உன்னோடு கூட இருப்பேன்னு சொன்ன வார்த்தை அது தண்ணீர்களை கடக்கிறது போல தான் இருந்துச்சு, அக்கினியில் நடக்கிறது போல தான் இருந்துச்சு அந்த டெசிஷன் எடுக்கும் பொழுது ஜனவரி மாதம். ஆனால் அவர் கூட இருந்தார், மூழ்கி போகவில்லை, எரிந்து போகவில்லை. ஆண்டவர் அனைத்தையும் அற்புதமாய் செய்து கொடுத்தார். இன்னைக்கு கண்ணீரோடு அவருக்கு நன்றி சொல்கிறேன். ஹalleluya, 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 ஹalleluya. சோர்ந்து போகாதீங்க. நாம் தண்ணீர்கள் கடக்கும் பொழுது அவர் நம்மோடு கூட இருந்து அவரை போல நம்மை வணைகின்றார். நம்ம அக்கினியில் நடந்து போகும்போது எழுந்து போவதில்லை, பதர்கள் சுட்டரிக்கப்படுகிறது, தேவையில்லாதெல்லாம் எரிந்து போகுது. நாம் கடவுளை போல சுபாவங்களை பெற்றுக்கொள்கிறோம். ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. பிரச்சனைகளை கண்டு சோர்ந்து போகாதீங்க. நெருப்பாக, அக்கினியாக, புரண்டு வரும் வெள்ளமாக வாழ்க்கையில் பிரச்சனைகள் வந்தாலும் ஆண்டவர் கூட நடக்கின்றார். அது நாம் எரிந்து போவதில்லை, மூழ்கி போவதில்லை. அதிலிருந்து வெளியே வரும்போது நாம் புண்ணாய் போல புடமிட்டவர்களாக, தண்ணீரிலே கழுவப்பட்டவர்களாக, பரிசுத்தமானவர்களாக நாம் வெளியே வருவோம். ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. இந்த உணர்வோடு இந்த பாடலை நாம் பாடுவோம். தண்ணீர்கள் கடக்கும் போது என்னோடு இருக்கின்றீர், அக்கினியில் நடக்கும்போது கூடவே இருக்கின்றீர், மூழ்கி போவதில்லை, நான் எரிந்து போவதில்லை. தண்ணீர்கள் கடக்கும் போது என்னோடு இருக்கின்றீர், அக்கினியில் நடக்கும் போது கூடவே வருகின்றீர், மூழ்கி போவதில்லை, நான் எரிந்து போவதில்லை, மூழ்கி போவதில்லை, நான் எரிந்து போவதில்லை. தண்ணீர்கள் கடக்கும் போது
என்னோடு இருக்கின்றீர். அக்கினியில் நடக்கும்போது கூடவே வருகின்றீர். மூழ்கி போவதில்லை, நான் எரிந்து போவதில்லை. சொல்லுங்க. மூழ்கி போவதில்லை, நான் எரிந்து போவதில்லை. என் மேல் அன்பு கூர்ந்து எனக்காய் இரத்தம் சிந்தி, என் மேல் அன்பு கூர்ந்து எனக்காய் இரத்தம் சிந்தி, என் பாவம் கழுவி விட்டீரே, எனக்கு விடுதலை தந்து விட்டீரே. என் பாவம் கழுவி விட்டீரே, எனக்கு விடுதலை தந்து விட்டீரே. நன்றி ஐயா, நன்றி ஐயா. வாய் திறந்து நன்றி ஐயா, நன்றி ஐயா. தண்ணீர்கள் கடக்கும் போது என்னோடு இருக்கின்றீர். அக்கினியில் நடக்கும் போது கூடவே வருகின்றீர். மூழ்கி போவதில்லை, நான் எரிந்து போவதில்லை. சொல்வீங்களா? மூழ்கி போவதில்லை, நான் எரிந்து போவதில்லை. ஏனென்றால் அவருடைய பார்வையில் நாம் விலையேற பெற்றவர்கள், மதிப்பு மிக்கவர்கள். ஆக்சுவலா பார்த்தா கடவுளுக்கு நம்ம தேவையே இல்லை, அவருடைய கை வேலைப்பாடுகள் தான். ஆனா அவர் நம்ம மேல் அன்பு கூர்ந்ததால், நமக்காக ரத்தம் சிந்தினதால் we are precious in his eyes. அவருக்கு நாம் ஒவ்வொரு தேவை, நம்முடைய நல்வாழ்வு தேவை, நாம் பரிசுத்தமாய் வாழ வேண்டும் என்று தேவை, நாம் வெற்றி வாழ்க்கை வாழ வேண்டும் என்பது அவருக்கு அவசியமா இருக்கிறது. ஆக உணர்ந்து நாம் சந்தோஷமாய் பாடுவோம். ஆண்டவரே, உமது பார்வையிலே விலையேற பெற்றவன் நான். உமது பார்வையிலே விலையேற பெற்றவள் நான். மதிப்பிற்கு உரியவள் நானே. இன்று மகிழ்வுடன் நடனமாடுவே. மதிப்பிற்கு உரியவள் நானே. இன்று மகிழ்வுடன் நடனமாடுவே. நன்றி ஐயா. சந்தோஷமாய் நன்றி ஐயா. வாய் திறந்து நன்றி ஐயா, நன்றி ஐயா. தண்ணீர்கள் கடக்கும் போது என்னோடு இருக்கின்றீர். அக்கினியில் நடக்கும் போது கூடவே வருகின்றீர். மூழ்கி போவதில்லை, நான் எரிந்து போவதில்லை. வாய் திறந்து மூழ்கி போவதில்லை, நிச்சயமாய் மூழ்கி நான் போவதில்லை. எரிந்து போவதில்லை. பாலைவன வாழ்க்கையிலே பாதைகள் காண செய்தீர். பாலைவன வாழ்க்கையிலே பாதைகள் காண செய்தீர். ஆறுகள் ஓடச் செய்தீரே. தினம் பாடி மகிழ செய்தீரே. ஆறுகள் ஓடச் செய்தீரே. தினம் பாடி மகிழ செய்தீரே. நன்றி ஐயா, நன்றி ஐயா, நன்றி ஐயா, நன்றி ஐயா. தண்ணீர்கள் கடக்கும் போது என்னோடு கூடவே இருக்கிற தெய்வம். அக்கினியில் நடக்கும் போது கூடவே வருகின்றீர். மூழ்கி போவதில்லை, நான் எரிந்து போவதில்லை. கையசைச்சு சொல்வீங்களா? மூழ்கி போவதில்லை, நான் எரிந்து போவதில்லை. மூழ்கி போவதில்லை, நான் எரிந்து போவதில்லை. வாய் திறந்து சொல்லுங்க. மூழ்கி போவதில்லை, நான் எரிந்து போவதில்லை. நன்றி ஐயா, நன்றி ஐயா, நன்றி ஐயா, நன்றி ஐயா. வாய் திறந்து சொல்லுங்க. நன்றி ஐயா, நன்றி ஐயா, நன்றி ஐயா, நன்றி ஐயா. வாய் திறந்து ஸ்துதிப்பீங்களா?
வாய் திறந்து உங்க பிரச்சனைகளுக்காக, நீங்கள் கடந்து வந்த பாதைகளுக்காக எத்தனை முறை இதோடைய வாழ்க்கை முடிஞ்சிருச்சுன்னு நினைச்சிருப்பீங்க. இதோ கடல்ல மூழ்கிறேன்னு தோணி இருக்கும். ஆறுகள் என்னை அடைத்து செல்கிறதே என்று, வெள்ளங்கள் என் மேல் மோதுகிறதே, நான் என்ன செய்வேன், தலைக்கு மேல போயிடுச்சு நினைச்சோமே. இதோ நெருப்பு வந்து பற்றி எரிகிறதே, இதுக்கு மேலே வாழ்க்கையில ஒண்ணு இல்லை நினைச்சோமே. அத்தனையிலும் ஆண்டவர் தாங்கி தப்புவித்து ஏந்தி நடத்தி வந்தாரே. நன்றி ஐயான்னு சொல்வீங்களா? வாய் திறந்த நன்றி இயேசுவேன்னு சொல்லுங்க. கடந்து வந்த பாதைகளுக்காக நன்றி சொல்லுங்க. தண்ணீர்கள் கடக்கும் போதும் கூட இருந்த தேவனுக்கு நன்றி சொல்லுங்க. அக்கினியில் நடந்த பொழுதும் கூட இருந்து இதோ அக்கினியில் நீ எரிந்து போவதில்லை என்று புடமிட்ட தேவனுக்கு நன்றி சொல்லுங்க. வாய் திறந்து நன்றி சொல்லுங்க. இந்த படுக்கையின் நேரத்துக்காக நன்றி சொல்லுங்க. வாழ்க்கையில் அவமானப்பட்டு நின்றோமே, கூணி குறுகி நின்றோமே, இதுக்கு மேல என்ன பண்ணுவோன்னு தவிச்சோமே, ஆண்டவர் கூட இருந்து தப்புவித்தாரே, பெருமைப்படுத்தினாரே, உயர்த்தினாரே. தன்னுடைய மகிமைக்காக உன்னையும் என்னையும் உயர்த்தி வைத்திருக்கிறாரே. நன்றி ஐயான்னு சொல்லுங்க. வாய் திறந்து நன்றி ஐயான்னு சொல்லுங்க. முணுமுணுத்தது போதும், தேவைக்காக ஜெபித்தது போதும். நன்றி சொல்கிற மக்களாய் நம் நாவுகள் மாறுவதாக. அக்கினி நெருப்பு நாவுகளை தொடுவதாக. முணுமுணுப்புகள் மாறுவதாக. மன்றாட்டுகள் மாறுவதாக. துதி பலிகள் வாயில் புறப்படுவதாக. அப்பா, தேவைகள் மாறட்டும். பிள்ளைகள் உம்முடைய தேவையை தேடி தேடி உம்மை தேடுறது போதுப்பா. நீரே அவருடைய தேவையாய் மாறி போவீராக. நன்றி அண்ணா, நன்றி ஆண்டவரே. பொன்னை போல நாங்கள் குறைகள் இல்லாமல் மாறும்படி எங்கள் வாழ்வில் அனுமதித்த அத்தனை அக்கினிக்காக நன்றி. அழுக்குகள் மாறி போய் உம்மை போல் பரிசுத்தமாய் மாறும்படி தண்ணீர்களை கடக்க வைத்தீரே நன்றி. எங்கள் மீது ஆறுகள் புரண்டோடியதே நன்றி. அத்தனையிலும் எங்களை கூட இருந்து வழிநடத்தினரே நன்றி ஆண்டவரே. ஹalleluya, ஹalleluya. வாய் திறந்து ஹalleluya, 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 ஹalleluya. இப்படிப்பட்ட தேவனை தான் ஆண்டவர் சொல்றார். முதலாவதாக உடைய முழு ஆற்றலோட, உடைய முழு பலத்தோட, உடைய முழு விருப்பத்தோட, உடைய முழு எல்லா வித விருப்பத்தோடும் என் மீது நீ அன்பு கூறுவாயா. பொருள் மேலே, பணத்து மேலே, உடல் அழகின் மேலே, ஆரோக்கியத்தின் மேலே எவ்வளவு தாகம். ஆனால் இத்தனையும் செய்கிற கடவுள் மீது நமக்கு தாகம் இல்லை. இன்னைக்கு நம்ம சொல்லுவோம், அன்பு கூறுவேன் இன்னும் அதிகமாய், ஆராதிப்பேன் இன்னும் ஆர்வமாய், என் வாழ்க்கையை நீங்க தான்ப்பா உங்க இஷ்டம் போல நடத்துங்க என்று சொல்லி எல்லாரும் எழுந்து நின்று கரங்களை விரித்து கரங்களை தட்டி இருதயத்தை திறந்து அன்பு கூறுவேன் இன்னும் அதிகமாய். இது ஒரு பாடல் அல்ல, இது ஒரு வாக்குறுதி. இன்னும் அதிகமாய் என்று சொல்லி பாடி துதித்து ஆண்டவரை ஆராதிப்போம். பரிசுத்த ஆவியின் வழியாக தேவ சிநேகம் பிள்ளைகளுக்குள் கடந்து செல்லட்டும். உம்மை நேசிக்க வேண்டிய விதத்திலே பிள்ளைகள் நேசிக்கும்படியாய் செய்கிறார்கள். அன்பு கூறுவே இன்னும் அதிகமாய், ஆராதிப்பேன் இன்னும் ஆர்வமாய். மேல் அன்பு கூறுவேன் இன்னும் அதிகமாய், ஆராதிப்பேன் இன்னும் ஆர்வமாய். உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பேன், முழு பலத்தோடு அன்பு கூறுவேன். ஆராதனை 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 ஆராதனை. வாய் திறந்து சொல்லுவோமா? ஆராதனை 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 ஆராதனை. எபினேசரே எபினேசரே இதுவரையில் உதவினீரே. எபினேசரே எபினேசரே இதுவரை
வரையில் உதவி நீரே. உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பேன், முழு பலத்தோடு அன்பு கூறுவேன். கரங்களை உயர்த்தி ஆராதனை 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 ஆராதனை. ஆண்டவரே, உம்முடைய நாமம் எல்ரோயி, என்னை கண்ட தெய்வம். இதோ இத்தனை கோடான கோடி மக்களில் ஒவ்வொருவராய் அறிந்து நேசிக்கிறீரே. எங்களை கண்ட தெய்வம், எங்களை காண்கிற தெய்வம் அல்லவா? உம்மை நாங்கள் ஆராதிக்கிறோம் சுவாமி. எல்ரோயி எல்ரோயி என்னை கண்டீரே நன்றி ஐயா. எல்ரோயி எல்ரோயி என்னை கண்டீரே நன்றி ஐயா. என்னை கண்டீரே நன்றி ஐயா. உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பேன், முழு பலத்தோடு அன்பு கூறுவேன். ஆராதனை 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 ஆராதனை. அன்பு கூறுவேன், இன்னும் அதிகமாய் ஆராதிப்பேன், இன்னும் ஆர்வமாய் உம்மேல் அன்பு கூறுவேன். இன்னும் அதிகமாய் ஆராதிப்பேன், இன்னும் ஆர்வமாய் உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பேன், முழு பலத்தோடு அன்பு கூறுவேன். ஆராதனை 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 ஆராதனை. ஹalleluya 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 ஹalleluya. அப்பா, உம்மை உயர்த்துகிறோம் சுவாமி, உம்மை ஆராதிக்கிறோம், உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. உன்னதரே, உயர்ந்தவரே, அப்பா, படைத்தவரே, எங்களை மீட்டவரே, எங்களை காத்தவரே, எபினேசரே, இதுவரை உதவி செய்தவரும் நீரே, இனிமேலும் உதவி செய்கிறவரும் நீரே. அப்பா, உம்மை மறந்து வாழ்ந்தோமே சுவாமி, எங்களை மன்னியும் ஆண்டவரே. உமக்கு மேலாய் பொருளையும் பணத்தையும் மனிதர்களையும் ஆரோக்கியத்தையும் எதிர்காலத்தையும் வைத்து உம்மை அவமானப்படுத்தினோமே, நிந்தைக்குரியவர்களாய் மாற்றினோமே. ஆயிரமுடைய மகத்துவம் பெரிது. இந்த நாளிலே நாங்கள் உம்மை உயர்த்துகிறோம் சுவாமி. எல்லாம் சொல்லுவோமா? ஆண்டவரே, என் கடவுளே, என் கடவுளே, நான் உம்மை ஆராதிக்கிறேன். நான் உம்மை ஆராதிக்கிறேன். நீரே என் கடவுள், நீரே என் கடவுள். நான் உம்முடைய கை வேலைப்பாடு. நான் உம்முடைய கைவேலை. நீரே என்னை படைத்தவர். நீரே என்னை படைத்தவர். நான் உம்மை ஆராதிக்கிறேன். நான் உம்மை ஆராதிக்கிறேன். என் பணத்தை விட, என் பணத்தை விட, என் பொருளை விட, என் பொருளை விட, என் ஆரோக்கியத்தை விட, என் ஆரோக்கியத்தை விட, என் அழகை விட, என் அழகை விட, என் சுகத்தை விட, என் சுகத்தை விட, என் தூக்கத்தை விட, தூக்கத்தை விட, என் எதிர்காலத்தை விட, என் எதிர்காலத்தை விட, என் உணவை விட, உணவை விட, என் குடும்பத்தை விட, குடும்பத்தை விட, ஆண்டவரே, ஆண்டவரே, நான் உம்மை நான் உம்மை என் முழு உள்ளத்தோட, முழு உள்ளத்தோட, என் முழு விருப்பத்தோட, முழு விருப்பத்தோட, என் முழு ஆன்மாவோட முழு ஆன்மா, நான் உம்மை நேசிக்கிறேன். நான் உம்மை நேசிக்கிறேன். நான் உம்மை நேசிக்கிறேன். உம்மை நேசிக்கிறேன். நான் உம்மை விசுவசிக்கிறேன். நான் உம்மை நான் உம்மை நம்புகிறேன். நான் உம்மை நான் உம்மை ஆராதிக்கிறேன். நான் உம்மை ஆண்டவரே,
எனக்காய் ரத்தம் சிந்தின இயேசுவே, ரத்தம் சிந்தின நான் உம்மை நேசிக்கிறேன். நான் உம்மை பரிசுத்த ஆவியான தெய்வமே, பரிசுத்த ஆவியான என்னுடைய துணையாளரே, நான் உம்மை விசுவசிக்கிறேன். நான் உம்மை விசுவாசிக்கிறேன். நான் உம்மை அன்பு செய்கிறேன். நான் உம்மை அன்பு ஹalleluya, Hallelujah. ஹalleluya, Hallelujah. ஹalleluya, Hallelujah. ஹalleluya. Hallelujah.